மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424. வணக்கம் சென்னை, வணக்கம் தமிழ்நாடு, எல்லோருக்கும் வணக்கம். ஆன்டி ட்ரக்ஸ் டே, ஃபர்ஸ்ட் டைம் in Tamil Nadu history we are running against drugs. It's not a drugs, it's a future for youth, future for Tamil Nadu. That is a vision for our honorable CM Mr. C. Joseph Vijay sir. So first time வரலாற்றில் கடந்த ஒரு 7 வருஷமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தினால நம்மளுடைய அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள் நிறைய பேர் அந்த ட்ரக்ஸுங்கிற ஒரு விஷயத்தினால ஃபர்ஸ்ட் அபியூஸ் ஆகிறது நம்மளுடைய சொந்தங்கள், அக்காக்கள், தங்கைகள், அம்மாக்கள். ஒரு பக்கம் நம்மளுடைய சிஎம் போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி இந்த ட்ரக்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ட்ரக்ஸுங்கிறது ஒரு ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு சோசியல் ரெவல்யூஷன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். ஸோ அதனால தான் ஹானரபிள் சிஎம் நேற்று ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு கேம்பெயின் சாங் ரெடி பண்ணார், நேற்று லான்ச் பண்ணார் நைட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் 50% யூத் இருக்கும் தமிழ்நாட்டில், இளைஞர்கள். நம்மளுடைய ஃபியூச்சர் ஒரு ஸ்ட்ராங் வெல்த், ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் அண்ட் ஸ்ட்ராங் பாடி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபியூச்சரை நம்ம டிசைட் பண்ண முடியும். அதில் டிஃபீட் வரலாம், டிசப்பாயின்மெண்ட் வரலாம், ஃபெயிலியர் வரலாம். அதுக்கு ட்ரக்ஸுங்கிறது தீர்வு கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்கு ட்ரக்ஸ் தீர்வு கிடையாது. அதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது. அதுக்கு ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இனிமேட்டு விளையாடுறது தான் நம்மளுடைய முக்கியமான ஸ்கூல் சிலபஸாகவே இருக்க போகுது. அதாவது இது வரைக்கும் இருந்த சிஎம்லேயே ஒரு மராத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 3 கிலோமீட்டர் ஓடின சிஎம் தமிழ்நாட்டில், இந்தியாவிலே ஒரே சிஎம் நம்மளுடைய சிஎம் திரு சி ஜோசப் விஜயானந்த் தான். வேற எந்த சிஎம்மும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஓடினதே கிடையாது, ரன் பண்ணதே கிடையாது. மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு ஷார்ப்பா 6:10 6:15 ரன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிஎம் 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணார்னா, நம்ம சிஎம் மாதிரியே தமிழ்நாடும் ஹெல்த்தியா மாற போகுது. இப்படி ஒரு யூத் சிஎம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் யாருக்காகனா, முதல்ல யூத்துக்காகவும் உமனுக்காக தான். பார்ட்டிசிபேஷன் பண்ண கிட்டத்தட்ட ஆன்லைன்ல கேட்டோம், 2 daysல 15,000 people ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு 10,000 people நிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 25,000 ஏஜ் வித்தியாசம் இல்லாம 10 yearsல இருந்து 60 years 70 years வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் மராத்தான் இதுதான். ஸோ ஐ தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சிஎம் தான் இனிமேட்டு ஸ்போர்ட்ஸ் உடைய முகமா இருக்க போறாரு. அவர் தான் நம்ம விஜய் அண்ணன் தான். அவர் ரன் பண்ண ஆரம்பிச்சுட்டா தமிழ்நாட்டில் எல்லா யூத்தும், எல்லா இளைஞர்களும் இனிமேட்டு ட்ரக்ஸை தூக்கி போட்டு ஓட போறாங்க. அதுக்கு கிரவுண்ட் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. நம்ம அண்ணன் விஜய் என்ன சொல்லிட்டாரு, எங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கோ, அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எல்லா எஸ்டிடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் எங்களுடைய பாடி அக்ரிமெண்ட் போட்டு லைட் வச்சுட்டு ஃபென்சிங் போட்டு எல்லா பசங்களும் விளையாட விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கிரவுண்ட் இல்லை, விளையாட முடியலன்னா நாங்கள் விளையாடணும்னு நினைக்கிறோம், ஆனால் கிரவுண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு 1 yearல பாருங்க, எங்க பார்த்தாலும் கிரவுண்டு தான் இருக்க போகுது. நீங்க எங்க பார்த்தாலும் விளையாடலாம். எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்ல நாங்க சொல்லுவோம், ஐ பிளேட் நேஷனல் பிளேயர், ஐ பிளேட் நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர், ஐ ஸ்டடிட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், நேரு ஸ்டேட்ஸ்ல தான் நான் படித்தேன், நேஷனல் பிளேயராக இருந்தேன். இங்கே இருக்க அனிதா என்னுடைய கொலீக், இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்கி நான் வளர்ந்தேன் நான். ஸோ என்னுடைய ஐடென்டிட்டி ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஸ் ஏ பாஸ்கெட்பால் நேஷனல் பிளேயர்லேருந்து அசோசியேஷன் பிரசிடென்ட்லேருந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக நிற்கிறேன். அப்போ ஸ்போர்ட்ஸ் இஸ் அ லைஃப். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாக இருக்கணும். நம்மளுடைய உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் பிரெயின் ஃபிட்டாக இருக்கும். நிறைய பேர்
காலேஜில் படிக்கும் போதெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்குள்ளே வந்து நாங்களாம் ஸ்போர்ட்ஸில் இருப்போம், ஸ்போர்ட்ஸில் காம்படிஷன் வைப்போம், ஸ்போர்ட்ஸில் ரன்னிங் வைப்போம், மெடல் எடுப்போம், நேஷனல் விளையாடுவோம், இந்தியா விளையாடுவோம், அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த காலேஜ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் டிப்ரெஸ் ஆகிட்டாலோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலோ என்ன பண்ணுவாங்கன்னா லிக்கர் பக்கம் போவாங்க. அதாவது ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஜாலியாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரிங்க் பண்ணும்போது விளையாட்டாக சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்டாமினா இருந்தால் யாருக்கு ஸ்டாமினா இருக்கு, நம்ம 5 ரவுண்ட் அடிப்போம், 6 ரவுண்ட் அடித்தா யார் ஸ்டடியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்டாமினான்னு ஒரு ஜோக்காக பேசிகிட்டு இருப்பாங்க பசங்க. The real stamina means, you know what is the real stamina? ஷூ போட்டு 1 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 2 கிலோமீட்டர் ஓடி பாருங்க, 3 கிலோமீட்டர் ஓடி பாருங்க. யார் 6 கிலோமீட்டர் ஓடுறீங்களோ அவங்க தான் ரியல் ஃபிட்டா இருக்கக்கூடிய ஸ்டாமினா. ட்ரிங்க் பண்றது ஸ்டாமினா கிடையாது. உட்கார்ந்த இடத்துல ட்ரிங்க் லிக்கரோ ஏதோ ஒரு லிக்கர் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸை எடுக்கிறது ஸ்டாமினா கிடையாது. அது தப்பு. ஸ்டாமினா இருந்தா என்ன பண்ணோம், நம்மள மாதிரி 6 மணிக்கு ஷூவை போட்டு 6 கிலோமீட்டர் ஓடி பார்த்து ஃபினிஷிங் லைன் வரவங்க தான் ஸ்டாமினா. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும். யார் யாரெல்லாம் 6 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியலையோ அவங்க இனிமேட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சூப்பர், ரன் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தவங்க வாக் பண்ணிட்டே வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நான் வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறேன். ஐ தேங்க்ஸ் வாக்கர்ஸ். ரன் பண்ண முடியல, வாக் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வாக் பண்ணணும். ஃப்ரீயாக ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு வாக் பண்ணோம். இப்போ நாங்களாம் ஸ்போர்ட்ஸ் மேன், எங்களுக்குலாம் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம். காலையில் போயிட்டு ஒரு 10 பேரோட மேட்ச் விளையாடுவோம். ஒரு 1 hour மேட்ச் விளையாண்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் சொல்லாமா? ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ். ஸோ இனிமேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளுடைய இளைஞர்களும் சரி, எல்லாரும் வயசு வித்தியாசம் இல்லை. 8 வயசு 8 வயசுல தான் ஓடணும்னு அவசியம் இல்லை. 20 வயசுலயும் ஓடலாம், 40 வயசுலயும் ஓடலாம், 60 வயசுலயும் ஓடலாம். ஏன் வெட்டரன்ல பாத்தீங்கன்னா அத்லெட்டிக் டோர்னமெண்ட்ல 92 வயசுல ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணி நேரு செட்ல ஓடினாரு. என்ன வயசு? 92 வயசுல ஒருத்தர் 2 கிலோமீட்டர் ஓடி கம்ப்ளீட் பண்ணார். ஸோ யோசிச்சு பாருங்க, 92 இயர்ஸ்ல 2 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்றாரு வெட்டரன் மேட்ச்ல. நேரு ஸ்டேடியத்தில் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரன்னிங் நடந்துச்சு. ஸோ தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஃபேட்டாக இருந்தால் கவலைப்பட வேணாம், ஓடினா சரியாயிடும். ஃபிட்டாக இருக்கணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டாக இருக்கணும். ஸோ சென்னை, இது தமிழ்நாடு முழுவதும் 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா கலெக்டர் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு இந்த கேம்பெயின், இந்த பிரச்சாரம் துவங்கியிருக்கோம். இது வருஷம் முழுதும் இருக்கும். ட்ரக்ஸுக்கு எதிரான போராட்டம். நம்மளுடைய யூத், நம்மளுடைய இளைஞர்கள் ஒரே ஃபோக்கஸ், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜாப் அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அண்ட் வெல்த் கிரியேட்டிவிட்டி. பிரெயின் நல்லா இருந்தால் தான் கிரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். கிரியேட்டிவிட்டி இருந்தால் தான் இன்னோவேஷன்